ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி அண்ட் குயிக்கான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை மிட்டாய் ரெசிபி தான். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 முட்டை உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அது கூட வந்துட்டு 250 கிராம்ஸ் அன்சால்டட் கோவா எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துட்டு, கொஞ்சமாக வந்துட்டு க்ரஷ் பண்ண பாதாம் சேர்த்துக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா கீ வந்துட்டு நான் ஒரு 120 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு ஆஃப் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம எடுத்து உரமா வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. இது வந்துட்டு நம்ம பேனில் ஊற்றி ஹீட் பண்ணாலே அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்ஸிங்கை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இந்த மாதிரி வந்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கோவாலாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்தோடனையும் இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச கீயை நல்லா ஃபுல்லாக அந்த பேனில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் ஃபுல்லாக அந்த பேனில் ஃபுல்லாக சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அது ஈவனாக வர மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸஸாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கீ வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பாதாமை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணிவிட்டு இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி கரெக்டாக வரும். எனக்கு இதே மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதை அவனில் வச்சுட்டு 250 ஃபேரன்ஹீட்டில் வந்துட்டு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப வாயில் வச்சுனையுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.